நீ சரியா சொன்ன சக்தி. மாமா மட்டும் அத்தைக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தா அத்தையோட லெவலே வேற. ஆமாக்கா, மாமாவை கல்யாணம் பண்ண ஒரே காரணத்துக்காக அத்தை அவங்க உயிரா நேசிச்ச அந்த கலையவே கைவிட்டிருக்காங்க. ஆனா அத்தையோட தியாகத்தை கூட மாமா மதிக்காம இப்படி அத்தைய வேலைக்காரங்க மாதிரி நடத்துறாரு. எனக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கலக்கா. அத்தை மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க மாமா கொடுத்து வச்சிருக்கணும். அவரு போன ஜென்மத்துல ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருக்காரு. ஆனா அவருக்கு அத்தையோட அருமை புரியாம அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காருக்கா. நீ எல்லாம் கரெக்டா சொல்ற சக்தி. மாமாக்கு அத்தையோட மதிப்பே தெரியல. இன்னைக்கு வேணா அத்தையோட அருமைய மாமா உணராம இருக்கலாம். ஆனா கூடிய சீக்கிரம் அத பாக்கதான் போறாரு. அது மட்டும் இல்லக்கா, அத்தைக்குள்ள இருக்கிற அந்த திறமைய ஒரு நாள் நான் வெளியே கொண்டு வரதான் போறேன். நீங்க வேணா பாத்துட்டே இருங்கக்கா. அத்தையை இந்த ஊரே வியந்து பாக்குற மாதிரி நான் செய்ய போறேன். நான் கூட ஆரம்பத்துல அத்தைய என்னமோ நினைச்சேன். ஆனா உண்மையாவே அத்தை கிரேட். இப்படிப்பட்ட அத்தை நமக்கு கிடைச்சதுக்கு நாம தான் கொடுத்து வச்சிருக்கணும்க்கா.